அவருடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய ஆளுகையும் என்றென்றைக்கும் உள்ளது. என்றென்றைக்கும் இருக்கிற ராஜ்யத்தில் என்றென்றைக்கும் நான் காணப்படும் வாக்கியத்தை நான் தரும்படியா வந்தார். இதை பறித்து விஸ்தாரமா பேச சமயம் போதாது. ஆகவே விதமான வாக்கியங்களை நாம் தரும்படியாக வந்த நம்முடைய ஆண்டவரை மறவாதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை மறவாதிருங்கள். ரட்சிக்கப்படாதவன் உடனே ஆண்டவரே என்னை ரட்சிக்கப்படாத இந்த உலகத்திலே விதமாக ஈனக்கோலத்தோடு வந்தீரே, பாடுபட்டீரே, ஜீவனை கொடுத்தீரே அழுங்கள். ஒரு மனுஷனிடத்தில் ஒரு கேள்வி கேட்டாரலாம், ஞாபகம் வருகிறது. ஒரு விஞ்ஞானி இடத்தில், அவன் பேர் ஜேம்ஸ் சிம்சன் என்று ஞாபகம். அடுத்த ஒரு கேள்வி கேட்டாரலாம், நீர் பெரிய கண்டுபிடிப்பு எல்லாம் நிறைய கண்டுபிடித்திருக்கிறது அல்லவா, நீர் கண்டுபிடித்ததுல பெரிய கண்டுபிடிப்பு ஏதாகும்? நீர் பெரிய விஞ்ஞானி ஜேம்ஸ் சிம்சன் என்ன ஞாபகம், நீர் கண்டுபிடித்ததுல பெரிய கண்டுபிடிப்பு ஏதாகும்? அவன் சொன்னானா, நான் பாவி என்பதையும் என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு. நான் ஒரு பெரிய பாவி என்பதையும் என்னை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார் என்பதையும் நான் கண்டுபிடித்தேன். அதுதான் நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு. அடுத்த சொன்னானா, எனக்காக என்னுடைய ஆண்டவர் வாரினால் அடிக்கப்பட்டார், பாடுபட்டார். நான் அதை நோக்கி பார்த்தேன், அழுதேன், மன்னிவை பெற்றேன், விடுதலை பெற்றேன் சாட்சியம் சொன்னானா. விஞ்ஞானி, இப்ப விஞ்ஞானம் இருக்கிற விஞ்ஞானம் எல்லாம் சயின்ஸ் விஞ்ஞானம். அவனும் விஞ்ஞானி தான், பெரிய விஞ்ஞானி. என்ன சொன்னான், நீ என்ன பெரிய கண்டுபிடிச்சிரு, என்ன நீர் என்னவோ பெருசா கண்டுபிடிச்சிட்டீரு, நீர் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பையா சொல்லு பாப்பேன். பல கண்டுபிடிப்பு கண்டுபிடித்தவன் நான் பாவி என்று என்னை கண்டுபிடித்தேன். என்னை ரட்சிக்க இயேசு வந்தார் என்பதை கண்டுபிடித்தேன். இயேசு கிறிஸ்துவனுடைய சொந்த ரட்சகர் என்பதை கண்டுபிடித்தேன். நான் கொடிய பாவி என்பதை கண்டுபிடித்தேன். என்னை ரட்சிக்க என் இயேசு வந்தார் என்பதை கண்டுபிடித்ததுதான் நான் பாவி என்பதையும் என்னை ரட்சிக்க இயேசு வந்தார் என்பதை கண்டுபிடித்ததுதான் நான் கண்டுபிடித்த பெரிய கண்டுபிடிப்பு என்று. அதனால நான் என்ன செய்தேன், எனக்கு அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கல்வாரியில் 3 ஆணை தொங்கினார். அவர் நோக்கி பார்த்தேன், அழுதேன், கண்ணீரிட்டேன், பாவாரிக்கோடு கண்ணீரோடு அவர் நோக்கி ஜெபம் பண்ணினேன், விடுதலை பெற்றேன். என் காலம் வரையிலும் அவருடைய சாட்சியா நான் ஜீவிப்பேன். கண்டுபிடிப்பனும் நண்டுபிடிப்பனும் நண்டு விசுவாசியை கண்டுபிடிக்க மாட்டானே, விசுவாசி ஆனம் பண்ணு கண்டுபிடிக்க மாட்டார்ல ஆண்டவர் இயேசு யாருன்னு, தான் யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டார்ல, தான் எவ்வளவு உண்டு கண்டுபிடிக்க மாட்டார்ல, அனுபவம் என்ன ஒருத்தன் கண்டுபிடிக்க மாட்டானே. விசுவாசியை ரட்சிக்கப்பட்டவனும் ஆவிக்குரியவனும் ஊழியக்காரன் தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத, தனக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியலையே. ஏசு யாருன்னு கண்டுபிடிக்க முடியாதவனா ரட்சிக்கப்பட்டானா? எப்படி? அழுதேன், விடுதலை பெற்றேன், ரட்சிக்கப்பட்டேன். இருக்கிறார்கள் பெரிய கோல போல. ஆகவே இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. நீ உன்னை பாவி என்று கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம். நீ இயேசுதான் உன்னை ரட்சகர், ரட்சிக்க வந்தவர் கண்டுபிடித்து ரட்சகரை நோக்கி நீ கண்ணீர் விட்டு அட வேண்டிய அவசியம். அவருடைய கிருபையால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய சாட்சியாக அவரை பற்றி நீ அறிவிக்க வேண்டியது அவசியம். இதுதான் ஒரு மனுஷனுக்கு தேவையானது. ஆகவே கிறிஸ்துமஸ் பண்டிகை இதற்காக அவனை தந்தார். நீ கிறிஸ்து யார் என்று அறிய வேண்டும், நீ உன்னை யார் என்று அறிய வேண்டும். அறிந்து ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் பிள்ளையா ஜீவிக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள். கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்திலும் பேசி இருக்கிற கர்த்தர வார்த்தைகளை விசுவாசியுங்கள். ரட்சியப்படுங்கள், பின்மாற்ற உயிர்ப்பியப்படுங்கள், யாவரும் பரலோகராஜ்யத்தை ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் ஒவ்வொரு ஜனத்திலும் எதற்காக பேசுகிறார், எல்லாரும் ரட்சியப்பட்ட அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்பி அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பேசுகிறார், எச்சரிக்கிறார். ஆகவே கர்த்தர் பேசின திருவார்த்தையில் விசுவாசத்தை ரட்சிப்பாகவும் பின்மாற்ற உயிர்ப்பியப்படும்படியாகும். மற்ற நோயோடு வியாதியோடு காணப்படுகிறவர்கள் பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணி பாவங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணி நோய்கள் வியாதிகள் பேசாத கட்டளை விடுவிக்கப்படும்படியாகும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். இப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நோய்களை நீக்குகிறார், சாசங்களை திறத்துகிறார். எந்த நோயும் வியாதியை நீக்குகிறார். கேன்சரா, புற்றா, எந்த நோய் அல்லது ஷயரோமா எந்த நோயானால் நீக்குகிறார். அவர் நல்ல பரிகாரி சுத்தமாக்குற கர்த்தர்.
அவர் நல்ல கர்த்தர், அவர் நன்மை செய்கிற தேவன். எந்த வியாதியின் நோய், எந்த தகராறானாலும், கிட்னியா, எந்த எல்லாம் ஆண்டவர் உண்டாகினது, இருதயமா எல்லாம் அவர் உண்டாகினதான். அவரால் சுத்தமாக கூடாது, மாற்றக்கூடாது, சுத்தமாக கூடாது எதுவும் இல்லை. விசுவாசத்தோடு அடுங்கள், புலம்புங்கள், அவர் தேவன் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா பரலோகராஜ்யத்து பிரவேசியும் பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பிறந்த மூலம் என்ன அளவில்லா சந்தோஷம், சந்தோஷமான செய்தி, சந்தோஷத்தை அடைந்து கொள்ளுங்கள். அவரால் பிரபன் வருவதான் சந்தோஷத்தை அடைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது இப்படி ஜெபம் பண்ணும்போது குடும்பத்தை ஆசீர்வார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறார், செய்கிற தொழில் மற்ற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறார். இந்த உலகத்தில் ஆசீர்வப்பட்டு ஜீவிக்கலாம், முடியலே பல்லவர் ராஜ்யம் போகலாம், இயேசு கிறிஸ்துவோடு ஆளை செய்யலாம். அதற்கென்று பேசினா கிரீசன் உணர்ந்து யாவரும் விசுவாசத்தோடு ஊக்கமாக சற்று நேரம் ஜெபமனுங்கள். கர்த்தருங்கள் அளவில்லாத ஆசீர்வதிப்பாராக. அப்பாவே ஸ்தோத்திரம், நல்லதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நல்லவிதர்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே 1 30 60 100 மிகுந்த பலன் உண்டாகத்ததாக ஜனங்கள் நல்லதாவே ரட்சிக்கப்பட்டு நம்முடைய ஜனங்களாக மாறத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே பாடுபட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம். உண்மையே நல்லதாவே பாவிகளுக்காக கிரயமாக கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். பாவிகளாய் அடியாளுக்காக கிரயமாக கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். விலையாக கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே அபராத தொகையாக கொடுத்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, அப்பா நல்ல பிதாவே, திருவாசனத்தை கேட்ட எல்லாரும் உண்மை குறித்து சரியானபடி அறிந்து கொள்ளத்ததாக நீர் விதமா இதற்காக இந்த உலகத்தில் வந்தீர், பாடுபட்டு ஜீவனை கொடுத்தீர் என்று அறிந்து உணர்ந்து நல்லதாவே பாவத்தை விட்டு பாவடி விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு மற்றும் ஆவிக்கிறவர்களாய் ஜீவிக்க கிருபை செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். பிதாவே நீர் பரலோக ராஜ்யம் கூட்டி சேர முடியாத அந்த உலகத்தில் வந்து எல்லா ஜனங்களும் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே பரலோக ராஜ்யத்தில் உள்ள சகல சௌபாக்கியங்களை அடைந்து கொள்ளத்ததாக ஜனங்களை இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஜனங்கள் ஆழமான பாவடையத்ததாக கண்ணீரோடு கிட்டு சேரதாக கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே தங்களது பாவத்தை தாங்கள் பாவிகள் என்று கண்டுபிடித்துக் கொள்ளத்ததாக, உண்மை இரட்சகர் என்று கண்டுபிடித்துக் கொள்ளத்ததாக இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே தன்னை பாவி என்றும் உண்மை இரட்சகர் என்றும் கண்டுபிடித்து ரட்சிக்கப்பட்ட சாட்சியை குறித்து நீர் பேச அறிந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே ரட்சிப்பு அழுது பலமான சாட்சியை குறித்து பேச அறிந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா ஜனங்களும் தங்களை பாவிகள் என்றும் நீரே பாவிகளை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்று அறிந்து நல்லதாவே உடைய பாடுகளை நோக்கி பார்த்து 3 நாளில் நீர் துவங்கி துடிவிழுத்து ஜீவனை கொடுத்ததை நோக்கி பார்த்து கண்ணீருட்டு அழுது புலம்பி ரட்சியப்பட்டு உடைய மகிமையான சாட்சிகளை மாற கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குரிய ஆசீர்வாதம் இதுவே என்பதை அறிந்து, கிறிஸ்துமஸ் பண்டிகையினால் வருவதன் ஆசீர்வாதம் இதுதான் என்பதை அறிந்து ரட்சியப்பட்டு ஆவிக்கிறவளாய் மாறுவதே அதன் ஆசீர்வாதம் என்பதை அறிந்து ரட்சியப்பட்டு ஆவிக்கிறவளாய் மாறி பரலோகராஜ்யம் செல்வதே கிறிஸ்துமஸ் பண்டிகையினால் வருவதான பாக்கியமான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அறிந்து இந்த பாக்கியத்துள்ளானாலாய் யாவரும் மாற கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே கேட்ட வசன சத்தியங்கள் எல்லாம் அவருடைய இருதயத்தில் சரியானபடி பதியத்ததாகவும் ஜனங்கள் யாவரும் அளவில்லா சந்தோஷம் மனமகிழ்ச்சி அடைய பாக்கியத்தை அடைந்து கொள்ளத்ததாகவும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளத்தான் இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியே உடைய பிறப்பின் செய்தி, உடைய கிறிஸ்துமஸ் செய்தி. நல்ல பிதாவே எல்லாரும் மிகுந்த சந்தோஷத்தை அடைந்து சோத்தோடு பலத்தோடு தீர்க்காய்ச்சோடு வாட இறக்கஞ்சி விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஆவிக்கிறவர்களா வாட கிருபை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஆவிக்கிற ஆசீர்வாதம் சரிய பிரகாரமான ஆசீர்வாதம் ஏராளமாக பெற்று துலயத்தில் வாட கிருபை விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ரட்சியப்படாத எல்லாரும் ரட்சியப்பட இறக்கம் செய்யலாம், பின்மாற்றம் அடைந்து உயிர்ப்பியப்பட இறக்கம் செய்யலாம், பரிசுத்த குறைவோடு காணப்படுகிற யாரும் பரிசுத்தப்பட இறக்கம் செய்யலாம். நல்ல பிதாவே ரட்சியப்பட்டும் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாத அவன் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கம் செய்யலாம். அவர்கள் தேவையான ஆசீர்வாதம் ஏராளமாக கட்டணும், நோய்கள் வியாதிகளை எல்லாம் நீக்கிடலாம், தேவசாசன் கட்டணத்தெல்லாம் விட்டுவித்தரலாம், அற்புத அடையாளமான பலத்தை செயலை செய்தரலாம். நல்லதாவே வரப்போறதான புது வருஷமான அளவில்லாத ஆசீர்வாதத்துக்குரிய வருஷமாய் உம்முடைய நாமத்துக்கு மகிமையான வருஷமாய் உடைய சபைக்கும் உடைய ஊழியத்துக்கும் ஜனங்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமான ஆசீர்வாத வருஷமாக காணப்பட இறக்கி விட வேண்டிக் கொள்கிறோம். புது வருஷ ஆசீர்வாதங்களால் நிறைக்கும்படியாக, புது வருஷ பண்டிகையினால் ஒரு ஆசீர்வாதம் நிறைக்கும்படியாக, ஜெவோடு பிரதிஷ்டை பண்டிகையினால் ஒரு ஆசீர்வாதம் நிறைக்கும்படியாக, மற்ற எல்லா ஆசீர்வாதம் நிறைக்கும்படியாக வரப்போறதான ஞானஸ்தான கூட்டத்தின் மூலமும் ஜனங்கள் நல்லதாவே நம்முடைய சபையாரா மாறத்தக்கதாக வல்லமையான அதிகாரத்தோடு கிரியை செய்ய விட வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே எல்லா கூட்டங்களும் நம்முடைய வல்லமையான கிரியை, பலத்த கிரியை, பரிசுத்தாவுடைய பலம் நிறைந்த கிரியை நல்லதாவே எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் காணப்பட இறக்கஞ்ச விட வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரும் ஆசீர்வதித்தரலாம். நல்லதாவே குழந்தைகள் சிறுவர் எல்லாரும் ஆசீர்வதித்தரலாம், எல்லாரையும் சுகபத்திரமா பாதுகாத்தரலாம், வீட்டு போற பிள்ளையோட கூட இருந்தாலும் பாதையத்தையும் கால் வெளிச்சமா இருந்தாலும் எல்லா தீய சக்திகளை விலை பாதுகாத்தரலாம், கண்ணுவை பாதுகாத்தரலாம், ஆபத்து ஓசை அணுகால் பாதுகாத்தரலாம், வாகனத்தினால நடந்து போறதுனாலோ
எந்த ஆபத்து மோசம் அணுகாமல் யாவரும் தங்கள் இல்லங்களில் சமாதானமா சந்தோஷமா சுகமா செல்லி இறக்கம் செய்யணும். நல்லதாவே கண்மணியை பார்த்தரணும். எல்லா தீங்கும் தீய சக்திகளை பார்த்தரணும். ஒரு பிராணிகள் விஷ பிராணிகளை பார்த்தரணும். தொற்று வியாதிகள் மற்றும் வியாதிகள் எல்லாம் பார்த்தரணும். நல்ல சுகத்தோடு பலத்தோடு தீர்க்காய்ச்சோடு வாழ இறக்கம் செய்யணும். எல்லா குடும்ப தங்களும் வாசம் பண்ணிடணும். எல்லாரும் இன்னும் உடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆசீர்வாதங்களை ஏராளம் தாழ்வாக நிறைத்தரணும். ஆசீர்வதித்தரலும் காத்தரலும். யார் மேலும் கிருபை இறக்கம் அன்பா இருந்தாய் வாரும் மேல் பெரிய சுநாமத்தில் ஜெபங்களும் அன்புள்ள பரபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம அனைவர் மேல் சபையத்தோடு கூட இருப்பதாக ஆமென்.